சுற்றுச்சூழலையும் பல்லுயிர் சூழலையும் பராமரிப்பதில் பூச்சிகளுக்கு முக்கிய பங்கு உண்டு. விவசாயத்தில் மகசூலை தீர்மானிப்பதிலும் அவைகளின் பங்கு அதிகம் என்றே சொல்லலாம். இப்படியாக நம் வாழ்க்கை சூழலோடு ஒன்றிவிட்ட பூச்சிகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக தேசிய அளவில் முதல் முறையாக கோவையில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகத்தில் பூச்சியியல் அருங்காட்சியகம் துவங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இயங்கி வரும் பூச்சியியல் துறையில் பூச்சிகளுக்கென்று தனியாக ஒரு பூச்சியியல் அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. இந்த அருங்காட்சியகத்தில் இந்தியாவில் எல்லா இடங்களிலும் தோன்றக்கூடிய பூச்சிகளை எல்லாம், முக்கியமாக தமிழ்நாடு மற்றும் அதன் அண்டை மாநிலத்தில் தோன்றக்கூடிய பூச்சிகளை சேகரித்து பதப்படுத்தி அவைகளை பூச்சிகளோடு அவற்றை சார்ந்த புகைப்படங்கள், வாழ்க்கை சரிதம், எவ்வாறு அதனை கட்டுப்படுத்துவது போன்ற செய்திகளை சேகரித்து அவைகளை அமைத்து இந்த செய்திகளின் மூலம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளது. இது இந்தியாவிலேயே பூச்சிகளுக்காக அமைக்கப்பட உள்ள முதல் பூச்சி அருங்காட்சியகம் என்பதை கூறிக்கொள்கிறேன். வண்டுகள், பட்டாம்பூச்சிகள், தட்டான், வெட்டுக்கிளிகள் என நமக்கு தெரிந்த பூச்சிகளும் நாம் பார்த்திராத வித்தியாசமான பல்வேறு பூச்சிகளும் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெறுகிறது. கடந்த 90 ஆண்டுகளில் தமிழகம் மட்டும் இன்றி இந்தியா முழுவதிலும் இருந்து சேகரிக்கப்பட்ட சுமார் 50,000க்கும் அதிகமான பூச்சி வகைகள் இங்குள்ளதால் அவற்றை ஒன்றோடு ஒன்று ஒப்பீடு செய்து அறிந்து கொள்ளவும் முடியும். இந்த அருங்காட்சியகத்தில் கிட்டத்தட்ட இந்த கல்லூரி ஆரம்பித்த நாட்களிலிருந்து சுமார் 90 ஆண்டுகளுக்கு மேலாக பூச்சிகள் சேகரிக்கப்பட்டு வந்தன. 8 வருடங்களில் சுமார் 50,000க்கு மேல் பூச்சிகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு இந்த தனியாக அமைக்கப்பட உள்ள அருங்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது என்பதை கூறிக்கொள்கிறேன். பிற மாநிலங்களில் எடுத்து வரப்பட்ட பூச்சிகளும் இங்க கலெக்ஷன்ல இருக்கின்றன. இவைகளையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து அது ஒன்றோடு ஒன்று சேர்ந்தவையா இல்லை வேறுபட்டவையா என்று அவைகளுடைய குணாதிசயங்கள் மற்றும் வெளிப்புற தோற்றங்களின் அங்காடங்களை கொண்டு அவற்றை ஐடென்டிஃபை பண்ணலாம் என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்மை மற்றும் தீமை செய்யும் பூச்சிகளை அடையாளம் காணவும் அவற்றின் குடும்பம் மற்றும் வாழ்க்கை சரிதங்களையும் அறிந்து கொள்ளவும் இந்த அருங்காட்சியகம் பெரிதும் உதவும். பூச்சிகள் குறித்த பட விளக்க காட்சிகளும் இங்குள்ளதால் மாணவ மாணவிகளுக்கு மட்டும் இன்றி பூச்சிகள் ஆராய்ச்சிக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தீமை செய்யும் பூச்சிகள் மட்டுமல்லாது நன்மை தர பூச்சிகள் என்று அழைக்கப்படுகின்ற பட்டுப்புழுக்கள், தேனீக்கள், லாக் இன்செக்ட், ஒட்டுண்ணிகள், இறைவிழுங்கிகள் போன்ற நன்மை தரும் பூச்சிகளையும் அவற்றின் வாழ்க்கை சரிதங்கள், அவற்றை எவ்வாறு பாதுகாப்பது, எவ்வாறு வயலில் சேகரிப்பது, அவற்றை பெருக்குவது என்பது போன்ற தகவல்களையும் அதிலே வைக்கப்பட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பயிர்களை தாக்கும் தீமை செய்யும் பூச்சிகளை அவற்றின் வாழ்க்கை சரிதம் மற்றும் கட்டுப்படுத்தும் முறைகளோடு வைப்பதனால் விவசாயிகளுக்கு பெரும் நன்மை ஏற்பட உள்ளது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பூச்சிகளாக இருந்தாலும் அவற்றில் நன்மை தரும் பூச்சிகளும் தீமை செய்யும் பூச்சிகளும் உண்டு. அவற்றை தனித்தனியாக அடையாளம் காணும் வகையில் அவைகளின் தோற்றத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தி காட்சிக்கு வைக்கப்பட உள்ளன. இதுல பாத்தீங்கன்னா நன்மை தரும் பூச்சிகளும் தீமை தரும் பூச்சிகளும் ஒரே ஆர்டர்ல வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இவைகளையெல்லாம் அவர்களுடைய வெளிப்புற தோற்றத்தை கொண்டு அதனுடைய அங்க அடையாளங்கள் சொல்லுவோம், மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அல்லது டயக்னாஸ்டிக் கேரக்டர்ஸ் உள்ளது. அவைகளை வச்சு முதல்ல இறக்கை உள்ளது, இறக்கை இல்லாதது, சாறு உறிஞ்சும் பூச்சிகள், கடித்து சாப்பிடக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு நாங்க பிரித்து அதுல வேறுபாடுகளை கண்டு ஒற்றுமை வேற்றுமை உள்ள அதனுடைய குணாதிசயங்கள் அவற்றினுடைய அங்க அடையாளங்களை கொண்டு அவைகளை பிரித்து அதன் மூலம் அடையாளம் காண்பதுதான் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. அருங்காட்சியகங்களில் புராதான பொருட்களையும் வன விலங்குகளையும் பார்த்து பழகிய நமக்கு கோவையில் அமையவுள்ள பூச்சியியல் அருங்காட்சியகம் புதிய தகவல்களையும் வித்தியாசமான அனுபவத்தையும் தரும் என்பதில் ஐயம் இல்லை.